Hello students, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம NEET Chemistry 2024 Day 18க்கான question பார்க்க போறோம். So question number 23. Magnetic moment 2.83 bm அதாவது Bohr magneton is given by which of the following ions? Atomic numbers கொடுத்திருக்காங்க. Titanium 22, chromium 24, manganese 25, nickel 28. இங்க நம்மளுக்கு 4 ions கொடுத்திருக்காங்க. இதுல எதனுடைய magnetic moment வந்து 2.83 Bohr magneton வருதுன்னு கேக்குறாங்க. So generally magnetic moment calculate பண்ணனும்னா அதுக்கு formula mu is equal to square root of n into n plus 2 bm. So where n is the number of unpaired electrons. ஸோ இன்னொன்று நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி தான் நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு மியராக அவுட்ரு கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னாவே அன்பேர்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதனால ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஃபார்முலாவை கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு எழுத தெரியணும். அதுக்காக தான் ஃபார்முலா கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் 22 கொடுத்துருக்காங்க. இங்க Ti3+. ஸோ டைட்டானியம் அப்படின்னா நம்ம கான்ஃபிகரேஷன் எப்பவும் என்ன எழுதுவோம்? S2 D2. ஸோ இதுல இருந்து 3 எலக்ட்ரான் போயிடுது. அப்ப Ti3+க்கு நம்மளுக்கு Dல ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ Dல ஒரு எலக்ட்ரான்னா இது கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ராக்டிஸ்க்காக நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். D1னா Dல ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது Ni2+. ஸோ நிக்கல் நம்மளுக்கு S2 D8. ஸோ Ni2+னா 2 எலக்ட்ரான் போயிடுது. ஸோ Dல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ எப்படி எழுதுவோம்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு இந்த இடத்துல? 2 இருக்கு. அடுத்தது குரோமியம்க்கு வரோம் 24. ஸோ S1D5. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 3 4 1 2 3 4 5. ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து Cr3+ இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்போம்? 3 எலக்ட்ரான் வெளியே எடுத்துப்போம். இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான், இதுல இருந்து 2 எலக்ட்ரான். ஸோ அப்ப Dல 3. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 2 எலக்ட்ரான் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3. அடுத்தது மேங்கனீஸ் வரும். மேங்கனீஸ் வந்து S2 D5. Mn2+ கொடுத்துருக்காங்க. Sல 2 எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ D5 கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இடத்துல போடுறோம்னா 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ எழுதலாம். எப்படின்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா மியூ வேல்யூ வந்து 1.73. ஸோ வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். 2 இருந்ததுன்னா 2.83. 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா 3.90. 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா 5.92. ஸோ இவ்வளவுதான் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க போட்டு ஸ்கொயர் ரூட் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு கொஸ்டின்ல 2.83 இருக்கணும். 2.83 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா நமக்கு கிடைக்க போகுது. அப்ப 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் யாருக்கு இருக்கு? Ni2+. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து Ni2+. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ 2.83 5.92 இந்த மாதிரி கொடுத்து எதுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் கேக்குறாங்க வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது கான்ஃபிகரேஷன் எழுதி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு அன்பேர்டுனா பிஎம் வந்து 1 பாயிண்ட்ல தான் வரும். 2னா 2.3னா 3.4னா 4.5னா 5. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு 5 தான் வரப்போம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.